அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் சண்முகம் முத்துசாமி இயக்கத்தில் கமர்ஷியல் த்ரில்லர் படமாக வந்திருக்கிற டீசல் படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். படம் ஆரம்பிக்கும் போதே இயக்குனர் வெற்றிமாறனோட வாய்ஸ் ஓவரில் தாங்க அந்த படமே ஆரம்பிக்கிறது. இப்போது டீசல் படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது டெல்லியில் இருக்கிற ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து சென்னையில், அதாவது வட சென்னையில் ராயபுரம் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ட்டு, அதாவது டீசல் இறக்குவதற்காக ஒரு ஃபோர்ட்டு அமைக்கணும். அங்கே பார்த்திங்கன்னா கப்பலில் இருந்து டீசல் அந்த குரூட் ஆயிலெலாம் கொண்டு வந்து நிலப்பகுதி கொண்டு வந்து அங்கே டீசல் பெட்ரோலை வந்து உருவாக்குறதுக்காக தயாரிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா சுத்திகரிப்பு செய்வதற்காக ஒரு ஃபோர்ட்டு கட்டணும்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோர்ட்டு கட்டுறதுனால பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மீனவ குடும்பங்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறது. ஃபோர்ட் கட்டுவதற்காகவும் ஏற்பாடு செய்கிறார்கள். கப்பலில் இருந்து குருடாயில வந்து ஒரு குழாய் மூலமாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் மீனவ மக்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அங்கே ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்றதான் ஒட்டுமொத்த கதையே. இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு அற்புதமான ஒரு கதை. இது வந்து வடசென்னையில் வந்து 1960-70 காலங்களில் வந்து இந்த மாதிரி குருடாயில வந்து திருடி பார்த்தீங்கன்னா வித்த ஒரு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா படமாக எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் அந்த கதைக்கிழமை அமைச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இது மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய, அதாவது மக்கள் பாதிக்கப்பட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கதை தாங்க. இந்த கதையில் வந்து ஹரிஷ் கல்யாணன் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தையே நடிச்சிருக்காரு. அவர் பேரும் டீசல் தான் வச்சுங்களேன். அப்போது அங்கே குருடாயில் வந்து எடுத்து விற்கிற ஒரு கேரக்டராக தான் வந்து யார் நம்ம சாய்குமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அப்போது இவரோட சேர்ந்து தான் வந்து ஹரிஷ் கல்யாணும் வந்து பயணிக்கிறாரு. அப்போது இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குருடாயில் வந்து பிளாக்ல எடுத்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா லாரியில் கொண்டு போய் டெல்லியிலேயே திருப்பி வந்து அவங்க எப்படி விற்கிறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாகவே பார்த்திங்கன்னா காட்சி அமைக்கப்பட்டிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த குருடாயில் எடுத்துகிட்டு போய் விற்று பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கே உதவி செய்கிற ஒரு கேரக்டர் தாங்க ஹரிஷ் கல்யாணோட கேரக்டர். இது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, ஜென்டில்மேன் படத்தோட ஞாபகம் வருது. ஆனால் கதைக்களம் டோட்டலாக வேற. ஆனால் ஒரு சம்பவங்களை வைத்து இன்னொரு சம்பவங்களை உதவி செய்கிறது வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் ஜென்டில்மேன் வந்து அழிக்கப்படாத ஒரு படமாக இப்பயும் வந்து இருக்கிறது. இதில் முக்கியமாகவே இந்த கதைக்களத்தில் சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, கப்பல்லேருந்து இந்த குருடாயில வந்து குழாய் மூலம் எடுத்துகிட்டு வரும்போது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அங்கே ஃபோர்ட்டு கட்டினா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்ல வந்துட்டு டீசல் திருடுற கதைக்குள்ளே போனது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடிக்குது. ஏன்னா இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து பின்னி பிணைஞ்சு தான் சொல்லியிருக்காங்க. இதில் வினய்குமார் அவர்கள் வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா காணா போயிடாரு. அது எங்கே போனார்னே தெரில. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது காளி வெங்கட்லேருந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் திலக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருணாசு, அனன்யா, தீனா, இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய கேரக்டரேஷன் வந்து இந்த படத்தில் இருக்குங்க. ஆனால் எல்லாருமே அவங்க கொடுத்த கதாபாத்திரங்களை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல. அதுதான் வந்து படத்தோட மைனஸ்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கதையை தேர்வு செஞ்சுட்டு ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்குமே என்ன சொல்ல வந்து அந்த விஷயங்கள் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக நிறைய விஷயங்களை வந்து என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா பிரைவேட் துறைமுகம், அதுக்கப்புறம் அங்கே கார்பரேட் நடக்கிற சம்பவங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கதைக்களத்தை வந்து உப்புக்கு சப்பா வந்து ஓட்டிகிட்டே போயிருக்காங்க. திரைக்கதை வந்து ஸ்ட்ராங்காகவே பண்ணலைங்க. ரைட்டிங்லேயே வந்து எப்பயுமே திரைக்கதைக்கும் பார்த்தீங்கன்னா டைலாக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணால் மட்டுமே நம்ம ஒன்றி படத்தை பார்க்க முடியும். இல்லைனா இந்த மாதிரி தான் ஒரு சொதப்பலாக போய் முடியும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே ஏதோ ஒரு சொல்ல வராங்க, அந்த டீசல் மூலியமாக அந்த க்ரூட் ஆயில் மூலியமாக எடுக்க வர விஷயங்களை வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இன்டர்வல் பிளாக் அப்புறம் படம் அப்படியே கீழே இறங்கிறது. நம்மளால் ஒன்றிய படத்தை பார்க்க முடியல. அதற்கு காரணமே என்னன்னா, இவர் தான் வில்லன். ஒரு வில்லனை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து வில்லனாக வர மாதிரி தெரியுது, சாய்குமார் வில்லனாக மாற மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் வந்து சச்சின் வந்து வில்லனா மாற மாதிரி தெரியுது. இப்போ ஒருத்தருமே வந்து இவங்க தான் வில்லன், இவங்க ஏதோ ஒன்று பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இப்போ போலீஸ் வந்து ஒரு என்னன்னா ஹரிஷ் கல்யாணம் தான் சப்போர்ட் பண்ணுறான்னு வச்சுங்களேன் அந்த கோடாயில் எடுக்கிறதுக்குலாம். திடீர்னு பார்த்தா அவர் வந்து வழக்கம் போல ஒரு போலீஸாக மாறிடாரு. அவர் வந்து இவருக்கு எதிராக மாற மாதிரி தெரியும், அப்புறமா தான் வழக்கமான போலீஸ் மாதிரி மாறிடுறாரு. அதுக்கப்புறம் சாய்குமார் எங்கே போனாருன்னு தெரியல, நம்ம சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் சச்சின் வந்து ஏதாவது பண்ண போறாரு அப்படின்னு நினச்சா அவரும் எதுவும் பண்ணலை. யார் தான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன், இவங்க யார் தான் இந்த ஒரு திருப்பு முனை அமையும் இந்த ஸ்க்ரீன் பிளேல அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே இல்லைங்க. வினய் ராய், சச்சின், விஜய் பிரசன்னா, இவங்க 3 பேரில் வில்லன் யார்ப்பா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்க தோணுது. ஏன்னா வில்லன் வந்து எப்பயுமே ஒரு கதாபாத்திரம், ஒரு கதை களத்தில் வந்து அந்த கதாபாத்திரம் வந்து சரியாக எழுதப்படவில்லை என்றால் மக்களிடம் போய் இவன் தான் வில்லன், என்ன பண்ண போகிறான், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலன்னு வச்சுங்களேன்,
படத்தில் நம்ம ஒன்றி பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து தான் போயிடும். அது மாதிரி தான் இருக்குது டீசல் வந்து. நல்லா வர வேண்டிய ஒரு படம், நல்ல ஒரு கதைக்களத்தை தேர்வு செய்திருக்கிறார் வந்து இயக்குனர். புதுவிதமான ஒரு கதைக்களங்க. நம்ம வந்து குருடாயில் வச்சுட்டு என்னத்தரா ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஏன்னா குருடாயிலுக்கு பின்னாடி இவ்வளோ சம்பவங்கள்லாம் இருக்கா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துச்சா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாகவே சொல்லியிருக்காரு. சில சீன்களும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் அடுத்தடுத்த சீன்கள் வரும்போது ஒன்றி நம்ம பார்க்கணும்ல, கதையில என்ன சொல்ல வரான்னு பார்க்கணும்ல. அந்த குருடாய் குழாய் வந்து இங்க பார்த்தீங்கன்னா நிலப்பகுதிக்கு, அந்த மக்கள் வாழும் பகுதிக்கு கொண்டு வரதுனால என்ன பிரச்சனை, அது நீக்கப்பட்டால் என்ன பிரச்சனை, அந்த குழாய் வைக்கல அப்படின்னா என்ன பிரச்சனை, அங்க ஃபோர்ட் அமைக்கலன்னா என்ன பிரச்சனை அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லணும்ல. இந்த விஷயங்களை எங்கேயுமே சொல்லலை. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கட்டத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து இதுதான் சொல்ல வர போகிறாங்க, மக்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தானே கொண்டு போகணும், டெம்ப்ளேட் ஏற்றணும். பார்த்தீங்கன்னா மக்கள் போராடுறாங்க, போய் ஹீரோ வந்து அங்கே நிற்கிறாரு, அடுத்த கட்டங்களில் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, பார்த்தீங்கன்னா முக்கிய புள்ளிகள்கிட்டலாம் பேசுகிறாரு, பார்த்தீங்கன்னா ஃபைட்டு சாங்கு இது எல்லாமே வந்து நல்லா தாங்க இருக்குது. ஆனால் இதில் குருடாயிலும் கடத்தி அவர் விற்கிறாரு, மக்களுக்கு வந்து நன்மையை செய்கிறார். அப்படிங்கும்போது இங்கே மக்களுக்கு என்ன பிரச்சனைடா, முக்கியமான அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறீங்க, அப்போ என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லணுமா இல்லையா? கிளைமேக்ஸில் அழுத்தமாக பதிவு பண்ணால் மட்டுமே இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கும். பார்த்தீங்கன்னா அந்த கதை என்ன சொல்ல வந்தாங்கன்றது நமக்கும் புரியும். இல்லைன்னா என்ன சொல்ல வராங்க, அடுத்து என்ன அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுக்கிட்டே போக வேண்டியது சூழ்நிலையில் இந்த டீசல் படம் வந்து உருவாக்கி. அப்போ மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையுமே இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்களமும் சரி, இவங்க எடுத்துக்கிட்ட அந்த லொக்கேஷனும் சரி, ரொம்ப அற்புதமான ஒரு கதைக்குன்னா அற்புதமான ஒரு லொக்கேஷனு. இவங்க சொல்லப்படுற விஷயங்களும் ரொம்ப நல்ல விஷயம் தான் வச்சுங்களேன். அப்படி இருக்கும்பொழுது இவங்க பார்த்திங்கன்னா அந்த கார்பரேட் நிறுவனத்துக்குள்ளேயும் அந்த வடசென்னைக்குள்ளேயுமே வந்து குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டின மாதிரி யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கார்பரேட்டோட மோதும் ஒரு ஹீரோவோட படங்கள்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு வில்லன், ஒரு கார்பரேட் நிறுவனம், அவன் என்ன பண்ணுவான், அதுக்கு எடுத்து ஹீரோ என்ன குரல் கொடுப்பாரு, அந்த விஷயங்களே திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி இருக்கிறது. டீசல் படம் ஒன் டைம் வாட்ச் படமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இழுவையில் தான் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து உட்காந்து என்னாலாம் பார்க்க முடியல பிரதர். முடிஞ்சால் நீங்கள் வந்து ஹரிஷ் கல்யாணை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஹரிஷ் கல்யாண் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அதற்காக ஒன் டைம் வேணால் வாட்ச் பண்ணணும்னு சொல்லலாம். படத்துக்காகவும் திரைக்கதைக்காகவும் நம்ம கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த விமர்சனங்களை சந்திக்கும் முறை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.